ஆசைப்பட்டதால் அந்த புள்ளிமானுக்கு ஆசைப்பட்டதால் என் சுவாமி பிரிந்தேன். அந்த தென்னியை ராவணன் படுபாவி பர்ணகசாலியோடு பெற்றெடுத்தேன். இந்த அசோகத்தை கொண்டு வந்திருக்கேன். சரியாக 10 மாதமாகிறது. இதுவரையிலும் என் சாமி வருவார், என்னை காப்பாற்றுவார், என்னை காப்பாற்றுவார் என்று வழிமேல் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை வரவில்லையே. உண்மைதான். ஆம், என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லையே. சுவாமி, நீங்க எப்போது வருவீர்கள்? உங்கள் முகத்தை எப்போது பார்க்க போகிறேன்? இந்த தென்னிய ராவணத்திலிருந்து என்னை எப்போது சிரமிக்க போகிறேன்? ஒன்றுமே புரியவில்லையே. ஒன்றுமே புரியவில்லையே. உன்னை காப்பாற்று அம்மா. ஏன் அழ வேண்டும்? அழ வேண்டாம் தாய். திருச்சடை அம்மா தீரி சடையே அழகே என்னை கொண்டு வந்தேன். இந்த அசோகனை 10 மாதமாக தெரிவித்திருக்கிறார். நீ யாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இந்த சீதாஜனை விட்டு விடுங்க அப்பா என்று நீ யாவது எடுத்து வைக்க கூடாதா? என் மீது நீயாவது கருணை காட்டக்கூடாதா? அம்மா தாயி, என்னுடைய பெரிய தந்தைக்கு பலமுறை எடுத்து சொன்னேன். அம்மா, நான் மாற்றான் மனைவி கொண்டு வந்து தந்தையை சிறை வைத்திருக்கின்றாய். தங்களுக்கு நீதியா நேர்மையா தர்மமா இது? வேண்டாம், விட்டுவிடு விட்டுவிடு என்று பலமுறை எடுத்து சொன்னேன். அம்மா, நான் என் வார்த்தை கேட்கவில்லையே. என் பெரிய தந்தை வார்த்தை கேட்கவில்லையே. நான் என்ன செய்வது? அம்மா, இப்படி அழுது கொண்டிருந்தான். இந்த சிறையில் நீ வாடிக்கொண்டிருந்தான். உணவில் இல்லாமல் இப்படி அழுது கொண்டிருந்தான். உன் நிலைமை என்னமா ஆவது? அம்மா, தங்களுக்கு உணவுதான் அருந்தவில்லை என்றாலும் இதோ நான் கனி கொண்டு வந்திருக்கிறேன். கனியாவது அருந்துகள் தாயி. திருச்சடை இதை பார்த்தையா, என்னுடைய சாமியாகப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். அவருடைய நினைவு என் உள்ளத்தில் இருக்க வரையும் எனக்கு பசி என்பதே இருக்காது. இதை பார்த்தையா, நீ கொடுக்கும் காய்கறிகளை புசைத்தால் என் சாமியாகப்பட்டவர்கள் அவர் கொடுத்த காய்களை புசைத்திருப்பாய் என்று தவறா நிற்பார். வேண்டாம் அம்மா, வேண்டாம். நீங்க கொடுக்கும் காய்கறிக்கு வேண்டாம். வேண்டாம் சொல்லக்கூடாது தாயி. ஒரு பெண்ணுடைய குணம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். உன்னுடைய குணம் எனக்கு தெரியும் தாயே. அப்படியா அம்மா? ஆனால் ஒன்று, என்னம்மா இப்படி எழுதி கொண்டிருந்தால் நான் இப்போது சந்தோஷமான செய்தி ஒன்று அப்படிப்பட்ட செய்தி. அந்த சந்தோஷமான செய்தி கேட்ட உடனே சந்தோஷமா என்ன உரைக்கின்றால்? சந்தோஷமான செய்தியா? அப்படிப்பட்ட செய்தி என்னம்மா? அது என்ன செய்தி? என்ன செய்தி? ஐயன், நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். கனவு கண்டாயா? இத பார்த்தியா? பத்தினி பெண்கள் கனவு கண்டால் பழிக்கப்பட்டு உரைப்பார்கள். அது என்னம்மா கனவு? அது என்ன கனவு தெரியுமா? என்ன கனவு? ஐயன் ஓடி வந்து தங்களை சிறை மீட்டு போவதா நான் கனவு கண்டேன். உன்னுடைய அழகுக்கு ஈடே கிடையாது, இணையே கிடையாது. இவ்வளவு பேர் அழகாக இருக்கிறாயே, ஏன் எனக்கு என்ன அழகு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? உனக்காக உன்னை கொண்டு வந்து 9 மாதங்கள் ஆகிறது. இதுவரை நான் உன்னை தொட்டிருப்பேனா? நீயாக என்னுடைய இச்சைக்கு இணங்கி வருவாய் வருவாய் என்று இதுவரை உன்னை நான் தொட்டது கிடையாது. இப்போது கெட்டு போகவில்லை சீதா. இந்த வார்த்தையா படைக்கும் கர்த்தா விளங்கக்கூடிய அந்த பிரம்மதேவனுடைய மனைவியை விட படைக்கும், அதாவது படியலுக்கு தொழிலை செய்யக்கூடிய அந்த பரமசிவன் அவனுடைய மனைவி பார்வதியை விட மிக பேரழகாக இருக்கிறார். வேண்டாம், என்னை விட்டு விடு ராவணா, என்னை விட்டு விடு. சீதா, என்னை விட்டு விடு விட்டு விடு என்று கத்தி கதறுகிறாயே. வேண்டாம், என் இச்சைக்கு இணங்கி விடு, உன்னை விட்டு விடுகிறேன். ராவணா, நீ நினைப்பது பகடிக்கானது, அது ஒரு காலம் பலிக்காது. சொல்லிக்கே, வேண்டாம் ராவணா, வேண்டாம், என்னை விட்டு விடு. இது மாற்றான் தோட்டத்து மல்லிகை, நீ தொட இயலாது. வேண்டாம், என்னை விட்டு விடு ராவணா. மாற்றான் தோட்டத்து மனைவியாக இருந்தாலும் நான் நினைத்திருந்தால் எனக்காக சுகத்தை நான் எப்போது அனுபவித்திருப்பேன். நீயாக என் இச்சைக்கு இணங்குவா
இணங்கு வா என்று இன்று வரை காத்திருக்கிறேன். ராவணா, மனமிறங்கவில்லையா? அது ஒரு காலம் நடக்காது. உண்மைதான். ஆகையால் முடியாது. கால தாமதம் செய்து கொண்டிருக்கிறாயா சீதா? ராவணா, கால தாமதம் செய்யாதே. முடியாது. நீ எத்தனை மணி எடுத்து பார்க்கிறீங்க? உன்னை இன்றைக்கு என்னால் எழுத முடியாது, முடியாது, முடியாது. அந்த தியாவர்க்கெல்லாம் இந்த வார்த்தா என் பாதத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறேன். அது தர முடியாது. நரசூர தேவர் எந்த நேரமும் ராமா 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 என்று அந்த தடிராமனை நினைக்கிறாயா? அந்த ராமனை நினைக்கிறாயடி? என் சாமி இருந்து பேசுகிறாய். இத பார்த்தையா? என்னுடைய சாமி வீரத்துக்கு முன்னால் நீ ஒரு துரும்பி துருக்கே இங்கிருந்து போய்விடு. இத பார்த்தையா? நீ இப்படி நடந்து கொள்வது என் சாமிக்கு தெரிந்தால் உன் நிலைமை என்னாக தெரியுமா? உன் உயிரே போய்விடும். என் உயிரா? உண்மைதான். என் சாமி பெற்றெடுக்க தெரியாது.
முடியாது. உண்மைதான். வேண்டாம். என்னை இழந்து பேசுகிறேன் என்னுடைய சாமியை இழந்து பேசுகிறாய். உன்னை புகழ்ந்து பேசுகிறாய். என்னுடைய சாமி நிறுத்துக்கு முன்னால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? குறும்புக்கும் சமமானவனே போடா. இந்த கோபத்திலும் எவ்வளவு அழகாக நினைக்கிறாய் தெரியுமா? ஆகையா இப்பொழுது கெட்டு போகவில்லை, உன்னை விட்டு விடுகிறேன், சிறை வைக்க மாட்டேன். என் இச்சைக்கு இணங்கி விடு. முடியாது. என் உயிரே போனாத்திரேன், உன் இச்சைக்கு தான் இருக்க முடியாது. கோபத்தில் எவ்வளவு அழகாக திரும்ப இருக்கிறாய். பகமோசிட்டிடம் என்ன பகமோசிட்டிடம் என்ன முடிவு என்னதான்? முடியாது. எந்த நேரமும் ராமா 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 என்று ராமனியா நினைக்கிற இத வரண்டி சித்திரவதை செய்கின்றானே ஆண்டவா, நீ எங்க இருக்கின்றாயோ? நீ வரமாட்டாயா? என்னை காப்பாற்ற மாட்டாயா சுவாமி? வந்து விட்டுலாம், என்னை காப்பாற்ற வந்து விட்டுலாம் சுவாமி. வருங்க, உங்க வருகைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீ இந்த உருவத்தில் வந்தால், என் சாமி போன்றே உருவெடுத்து வந்தால் எனக்கு என்ன தெரியாது நினைத்து விட்டாயா? அந்த பாவி உருவத்தை மாற்றி தெரிந்த உனக்கு உன்னுடைய காலிற்கு ரோமத்தை மறந்து விட்டாயே. ராவணா, நீ எப்படிப்பட்ட உருவத்தில் வந்தால் தெரியும், என் சாமியாக முடியாது, என்னையும் உன்னால் சேர முடியாது. ராவணா, மரியாதையாக சொல்கிறேன், சுமைக்கே வேண்டாம், என்னை விட்டுவிடு, இங்கிருந்து போய்விடு.
பார்த்தாயா இந்த அசோக வனம் எப்படி இருக்குது என்று உனக்காகவே அமைத்திருக்கின்றேன். என்னுடைய ஆசையும் உன்னுடைய சோகமும் சேர்ந்தது இந்த அசோகவனம் என பெயரும் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் சமயத்திலே என்னுடைய இச்சைக்கு இணங்க முடியுமா? முடியாது முடியாது. எவ்வளவு பேரழகாக இருக்கின்றாய். அதோ பார்த்தாயா இந்த அசோகவனத்தில் புதிதாக பூத்து குலுங்கும் மலர்களை பார்த்தாயா? அங்கே துள்ளி ஓடும் மான்களை பார்த்தாயா? நீரிலே நீந்தக்கூடிய மீன்களை பார்த்தாயா? அதுபோன்று உன்னுடைய அழகானது உன்னை பார்த்தவுடன் ஆஹா உன்னை சேர வேண்டும். ஒரு முத்தைக்கு நான் தர வேண்டும் என்று மனமாகப்பட்டது. உன்னை சேர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஒரு பேரழகு, என்ன ஒரு பேரழகு. பார்வை போன்ற புருவங்கள், ஆப்பிள் போன்ற கன்னங்கள், திராட்சை போன்ற கண்கள், முத்து போன்ற பற்கள், கோவா பழம் போன்ற ஒரு இதழ்கள். உன்னை பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமே மாறிவிட்டது. நான் உன்னை சேர வேண்டும். எப்படி தெரியுமா? உன்னுடைய பேரழகு எப்படி தெரியுமா இருக்கிறது?
எந்த நேரமும் என்னை விட்டுவிடு 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 என்று கத்தி கதறி கொண்டிருக்கிறாய். என் இச்சைக்கு இணங்கி விட்டால் உன்னை விட்டுவிடு. இதை பார்த்தையா, என் உயிரே பிரிந்தாலும் சரி, உனக்கு என்னால் சேர முடியாது. வேண்டாம், என்னை விட்டுவிடு ராவணா, என்னை விட்டுவிடு. எப்பொழுது சேர முடியாது என்று உரைக்கிறாயோ இப்பொழுது உரைக்கிறடி. உன்னை கொண்டு வந்து 9 மாதங்கள் ஆகிறது. இதுவரை தொட்டது கிடையாது. கடைசியாக உனக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகிறேன். இதில் கொள்ளாக நல்லது ஒரு முடிவை எடுத்து என்னை வந்து சேர வேண்டும். அப்படி சேராவிட்டால் உன்னை வெட்டி கூர் கூறாக்கி இருக்கிற அனைத்து பறவைகளுக்கும் அன்னத்தை அடித்து விடுவேன். கடைசி முடிவு 1 மாத காலம் அவகாசம் வரண்டே. என்னை பார்த்து என்ன வார்த்தை உரைத்துட்டு சென்றான் பார்த்தீர்களா? ஆம் சீதா, என் இச்சை கிடைக்க வேண்டும். அப்படி இணைகளை என்றால் 1 மாத காலம் உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன். அதற்குள் என் இச்சை கிடைத்துவிட்டால் விட்டுடுவேன். இல்லையே உன் நிலைமை மாறுவதே என்று உரைத்துட்டு செல்கின்றானே அல்லவா? இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் உயிரோடு இருக்க வேண்டுமா? இந்த தண்ணீரை ராவணன் உரைப்பதை கேட்டுக்கொண்டு நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? சுவாமி கண்டமா, நீங்கள் எப்போது வருவீன்றி வழிமேல் வைத்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள். அந்த தண்ணில ராவணை அழைத்து என்னை சிறைமீட்பில் என்று கனவாய் கனவு கண்டிருக்கின்றேன் அண்டவா சுவாமி. இந்த தண்ணில ராவணன் படுபாவி எனக்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுத்துட்டு சொல்கின்றானே சுவாமி. என் ஆசை அழிந்ததே அழிந்ததே அழிந்ததே. Thank you.
வேண்டும். இந்த தென்னிலை ராவண அழிக்க வேண்டும். என்னை திரும்பிக்க வேண்டும். இறைவா, அண்டவா, சுவாமி. வாயு பகவானுக்கும் அருள் மைதினாகுதித்து வீர ஆஞ்சநேயன் என்ற பெயரெடுத்து மகா மகிழ்ச்சித்து மதுரமான காய்களை பிசித்து சுனை நீரை குடித்து யாம் விலகி கொள்கிறோம். எங்களை எல்லாம் இந்த கலையை வளர்த்து எத்தனையோ கலைஞர்கள் மொத்தம் 300 கலைஞர்களை வளர்த்து இன்னைக்கு அந்த கலைஞர்கள்லாம் பெரிய ஆளுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர். கலைக்காக அந்த கலையில பார்க்கும்போது எல்லா வருஷமும் வருவோம். ஏன்னா சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல ஒரு 7 வயசுல அவனை சேர்க்கிறோம். 7 வயசுல அவனை சேர்க்க சரியா படிக்க வரல அப்படின்றதுனால கொஞ்சம் தம்பி சேர்க்கிறோம். ஏன்னா வறுமையில் அதை படிக்க முடியல. ஏன்னா என்னை படிக்க வச்சது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனை படிக்க வைக்க முடியலன்றதுனால அவனுக்கு நாங்கள் சேர்க்கிறோம். அதுலேருந்து அந்த கலையை கற்றுக்கிட்டு உண்மையிலேயே ஒரு சிறப்பு கலைஞனாக வேற ஒன்றும் இல்லை. இந்த கேன்சர் மட்டும் அவனுக்கு இல்லைனாக்கா இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்து எங்களையெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கலைக்காக இந்த கலை பயணத்தினுடைய தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் கலைஞர்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் அது மறந்துவிட்டாலும் உண்மையில ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எங்களை காலங்களில் ஆனால் இன்னைக்கு வானளவாக கிடைக்கணும். ஆனால் ஒரு வேளை இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா? பக்கத்தில் நாடகத்தில் நான் போகும்போது பக்கத்தில் மாசராமன் விட்டு மேஸ்தனி வாங்கி குடிக்கணும். மேஸ்தனி எதுக்கு கேட்பாங்க அவங்க, நாங்கள் தலைக்காசுக்கு போகிற 2 பேர் முடி வச்சுக்கிறோம். நாங்கள் தலைக்காசுக்கு போகிற சொல்லிட்டு தெரியாத போய் அந்த நேஸ்தனை உப்பு போட்டு குடிச்சிட்டு நாடகத்துக்கு போன காலம் மறக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் கூட சாப்பாட்டுக்காக உட்காந்துங்கன்னா இந்த வரிசையில் உட்காந்து சாப்பாட்டில் இந்த தூண் இருக்குது பாரு, அந்த பக்கம் மறைவாக நாங்கள் 2 பேர் நிறைய சாப்பிடுவோம். எங்களுக்கு தான் சாப்பாடு இல்லையே. பகலில் சோறு எடுத்து பகலில் கூழ் எடுத்து போவோம். ஆனால் கூழ் போடுவாங்க. நைட்டில் வந்தால் தான் சோறு. ஏன்னா பகலில் சோறு போட மாட்டாங்க. ஏன்னா இருந்த காலங்கள் அப்படி. ஆனால் அங்கே நாடகத்துக்கு போகும்போது அதை எல்லாம் பார்த்து எங்களை கேலி பண்ணுவாங்க. பாரு எப்படி தின்னுக்கு போகிறான் அப்படி எங்களை கேலி பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம எங்கெங்கே தூண் இருக்குதோ மறைவாக இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்து நாடகம் எப்பயும் அதை சாப்பிட்டு என்ன வேலை செய்ய எங்களுக்கு முதல்ல அந்த கட்சிகளை தூக்கி போகிறது, உட்காந்து பவுடர் போடுறது, அந்த சூப் துடைச்சி கொடுக்குறதுக்கு தான் எங்களுக்கு வேலையே முதல்ல. அப்புறமேட்டு எங்கள் தம்பி என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடம் போக 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 அவங்களே கொஞ்சம் அசந்துருவாங்க. அதோட என்னால் அந்த பையன் இப்படி பண்ணுது. ஏன்னா உண்மையில் எங்களையெல்லாம் வளர்த்து தெய்வம். இன்னைக்கு 6 பாதி பேருக்கு ஆனது காரணம் என்னுடைய ஆசிரியர் தான். அவன் என் தம்பி தானே தவிர எனக்கு குருநாதர். அவன் என் படிப்பு சாலையிலேருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது எல்லாத்தையும் செய்தவன் என் தம்பி.
அவ மட்டும் இல்லைன்னா அந்த கடைத்துறைக்கு நாங்க வந்துக்கவே முடியாது. இங்க மெட்ராஸ் இங்க வாங்கி வச்சிருக்கோம்.